Hello friends, நான் ஃபாரின் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக் சேனல். ஸோ லாங் பேக் ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஏன் இத்தனை நாள் வீடியோஸ் இல்லைன்னு நீ நினைக்கலாம். ஸோ ஒர்க்குக்கு போயிட்டு எனக்கு கொஞ்ச நேரம் தான் வந்து ஆக்சுவலாக வீட்லேயே டைம் கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு டைமே ஆக்சுவலாக சுத்தமாக கிடையாது. அதுவும் இல்லாமல் என்னோடய லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் லேப்டாப். அதில் எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு நாள் ஆயிரும். ஸோ அதனாலே வந்து எனக்கு ஆக்சுவலாக டைம் இல்லாதனால நான் வீடியோஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இதுக்கப்புறமா கன்ஃபார்மாக வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய வரும். ஏன் அப்படின்னா நம்ம சேனலுக்காக நான் ஒரு லேப்டாப் வந்து கேமிங் லேப்டாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எடிட்டிங்காக. ஸோ இந்த எடிட்டிங்கில் தான் வந்து மெயினாக வந்து எனக்கு நிறைய டைம் எடுத்தது. நிறைய டைம் கன்சியூம் ஆனது எடிட்டில் தான். ஏன்னா பேசிக் லேப்டாப்பில் ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. புது லேப்டாப் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த லேப்டாப்பை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட்மியோட 12 5G ஃபோன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லான்ச் ஆகி அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 வீக் கழித்து நான் இந்த ஃபோனை வாங்கி வந்து அன்பாக்சிங்கான எல்லா ஷூட்டுமே வந்து நான் எடுத்துட்டேன். பட் எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக எனக்கு டைம் கிடைக்கல. இந்த லேப்டாப்பில் நான் எடிட் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும் பழைய லேப்டாப்பில். ஸோ அதனால் அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். இப்போது வந்து எனக்கு எடிட்டிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. புது லேப்டாப்பில் எடிட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போது சேல்ஸ் தீபாவளி சேல்ஸில் போயிட்டுருக்கனால நிறைய பேர் வந்து இந்த ஃபோன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3 வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது. 4GB 128, 6GB 128, 8GB 256GB வந்து அவைலபிளாக இருக்குது 3 வேரியண்ட்டில். இப்போது என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4128 வேரியண்ட் தான் வந்து நான் ஆக்சுவலாக வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 12,000 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 12,000க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். சரிங்களா. ஸோ இதில் 3 கலர் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஜெட் பிளாக், அப்புறம் வந்து மான்சூன் சில்வர் கலர் ஒன்று, அப்புறம் வந்து பேஸ்டல் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணது பிளாக் வந்து நல்லா கிளாஸியாக நல்லா இருக்குது. ஸோ நான் வந்து சில்வரும் ப்ளூவும் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால் நான் பிளாக் எடுத்துட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த கலர் ஆப்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் அதுவும் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இதை நான் ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ண அந்த ஷார்ட்ஸ்லாம் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இதோட ஓவர்வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துன்னா, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. அந்த பவர் பட்டன்லேயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் அதிலே இருக்குது. பாட்டமில் வந்து உங்களுக்கு மைக் இருக்குது, மைக்ரோஃபோன் கால் பேசுகிறதுக்கானது. அப்புறம் வந்து USB Type-C போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் வந்து இருக்குது. அப்படியே வந்து நம்ம லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிம் கார்டு ட்ரே இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஸோ இதில் நீங்கள் 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு SD கார்டு ஒரு சிம் கார்டு போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ அப் டு 1 TB வரைக்கும் வந்து உங்களால் SD கார்டு போட்டு உங்கள் ஸ்டோரேஜ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இதில் வந்து பேஸ் வேரியண்ட்டே 128GB இருக்குது. உங்களுக்கு இது பத்தலை அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரெட்மியோட காமனாக இருக்கிறது IR பிளாஸ்டர். ஸோ இதை வச்சு நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம், டிவி, AC அது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாடல் வந்து கிட்டத்தட்ட அந்த ஐஃபோனோட கேமரா டிசைன் வந்து அப்படியே எடுத்த மாதிரி இருக்குது. ப்ரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 MP ப்ரைமரி கேமரா, 2 MP டெப்த் சென்சார் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கிடையாது, ஆக்சுவலாக இது ஃப்ளாஷ் லைட். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட தூரத்துலேருந்து பார்க்கும்போது நான் ஒரு பேக் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து மற்றவங்க பார்வைக்கு ஏதோ ஒரு ஐஃபோன் தான் நான் கையில் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது பேக் சைடில். ஓகேங்களா. இது வந்து பிளாக் கலரில் கிளாசி ஃபினிஷ் இருக்குது. சில்வர் அண்ட் பேஸ்கல் ப்ளூவில் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா. இது அப்படியே வந்து கிளாஸ் ஃபினிஷில் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா இதில் இருக்குது. ஸோ நான் கேமரா டெஸ்ட் பண்ண கேமரா சாம்பிள்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஸோ பேக் சைடில் வந்து அப் டு 1080p 30 FPS வரைக்கும் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ இமேஜஸோட குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குது. நேச்சுரல் கலர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் எடுத்த செல்ஃபி இமேஜஸும் அட்டாச் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த கேமரா வந்து நிஜமாக வந்து நல்லாவே இருக்குது. குட் பர்ஃபார்மன்ஸ் தான், ஒரேடியாக பேடுன்னு சொல்ல மாட்டேன். நல்லா டீசெண்டான இமேஜஸ், ஷார்ப்னஸும் நல்லாவே இருக்குது. ஜூம் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து பிக்சல் உடையலை, நீங்களே பார்க்கலாம். ஓகேங்களா.
ஓகே, இந்த ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா Snapdragon 4 Gen 2. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 4 nm ப்ராசஸர்னால நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ப்ராசஸர் ஆக்சுவலாக. சரியா, இந்த ப்ராசஸரே வச்சு வந்து ஆக்சுவலாக நான் போக்கோ ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்று பார்த்த மாடல். ஸோ இதை விட ஒரு 1000 rupees கம்மி அப்படின்னு சொல்லலாம். பட் டிசைன் ஆஸ்பெக்டில் எனக்கு அந்த மாடல் வந்து பிடிக்கல. இந்த மாடல் வந்து ஓரளவு நல்லா டிசைனில் வைஸ் வந்து நல்லா இருந்தது. நல்லா ஸ்லிம்மாகவும் இருக்குது, லைட்டாகவும் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இதுதான் பிடிச்சது. அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணி தான் நான் என்னோடய மாம்க்கு நான் கிஃப்டாக கொடுத்தேன். இந்த ஃபோனில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோனில் வந்து கூகுள் டயலர் கிடையாது. எம்ஐயோட அவங்களோட ஓன் டைலர், எம்ஐயோட டைலர் தான் வந்து இதில் இன்பில்டாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, கூகுள் டைலரில் நம்ம ஏதாவது யாருக்கிட்டாவது ஆப்போசிட்டில் கால் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லிடுவாங்க, யுவர் கால் ஹேஸ் பின் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த எம்ஐ டைலரில் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆப்போசிட்டில் நீங்கள் கால் பேசும்போதே உங்களோட காலை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் போகாது. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதுதான் வந்து இதில் மெயினாக வந்து ஹைலைட்டாக பேசப்படுது. ஏன்னா ரெட்மியோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே நிறைய வந்து ஸ்டாக் இதில் தான் வந்து கொடுப்பாங்க. கூகுளோட மெசேஜ் ஆப்பு, கூகுளோட டைலர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இத்தனை நாளாக. பட் இந்த மாடலில் வந்து கூகுள் டைலர் கிடையாது. எம்ஐயோட அவங்களோட ஓன் டைலர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கார்டிங் வைஸ் வாய்ஸ் ரெக்கார்டு, கால் பேசும்போது பக்காவாக இருக்குது. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஆப்போசிட் நம்பருக்கு போகல. அது வரைக்கும் ஒரு செம. அப்புறம் இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.79 inches ஃபுல் ஹெச்டி பேனல். இது ஆக்சுவலாக 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன், நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் வேறு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இருக்காங்க, பட் நான் பிராண்ட் நேம் எடுக்க தேவையில்ல. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இவங்க ஃபுல் ஹெச்டியும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறது நல்லாவே இருக்குது. கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிளாக்லாம் வந்து நல்லா டீப்பாகவே இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு பக்காவான டிஸ்பிளே. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். இந்த ஃபோனில் வந்து பேட்டரி 5000 mAh பேட்டரி வந்து இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுது. 18 watts வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு அப் டு 22 wattsக்கான அடாப்டர் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுறது 18 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் தான். பட் இவங்க கொடுக்குற அடாப்டர் வந்து 22 wattsனால நல்லது தான். வேறு ஏதாவது நீங்கள் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, அது வந்து 30 watts 33 watts சப்போர்ட் பண்ணுனா கூட ஓரளவு இந்த ஃபாஸ்ட் சார்ஜரை வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் சரி, இல்லை வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் சரி. ஒரு 1.5 hourல வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபுல்லாக ஆயிடுது. சார்ஜ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 0 to 100 நான் சொல்கிறேன். அதே மாதிரி சார்ஜ் ட்ரெயின் ஆகிறது கூட வந்து உங்களுக்கு நல்லாவே பேக்கப் இருக்குது. ஏன்னா 5000 mAh பேட்டரி இருக்கனால அப் டு 2 days நீங்கள் ரெகுலர் யூசேஜ்க்கு வந்து இந்த பேட்டரி நல்லாவே நிற்குது. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது. நான் இது வரைக்கும் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண வரைக்கும், எங்கள் அம்மாவும் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவும் வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா வந்து இவங்க யூஸ் பண்ணுற ஆப்ஸ் அந்தளவுக்கு எதுவும் கிடையாது. வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஆப்ஸ் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவும் கிடையாது. சார்ஜ் போடுற நேரத்தில் வந்து எந்த வகையான ஹீட்டிங்கும் வந்து இது வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணதில்லை இந்த ஃபோனில். அப்புறம் வந்து மேஜரான இந்த ஃபோனில் வந்து 5G தான். இந்த மாடல் வந்து ஏற்கனவே 4G வெர்ஷனில் சேம் டிசைனில் இருக்குது. பட் அது மீடியாடெக்கான ப்ராசர் போட்டிருக்காங்க. இதில் வந்து 5G ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசர். 5Gயோட டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக டெஸ்ட் பண்ணோம் இல்லையா. நான் இதில் போட்ட சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ தான். ஸோ ஜியோவில் வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் அரௌண்ட் 600 Mbps வந்து கிடைக்குது. ஸோ நிஜமாக வந்து நான் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது செம்ம ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா என்னோடய வீட்டில் இதுதான் வந்து 5G ஃபோன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. என்னோடய பர்சனல் மொபைல் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியோட Note 10 Pro Max தான். அது 4G மொபைலு. ஸோ என்னோடய வைஃபை கூட இந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்காது. ஆனால் இங்கே வந்து 5Gயில் வந்து அரௌண்ட் 600 Mbps டவுன்லோட் கிடைச்சிது. அதுவும் என்னோடய வீட்டில் அப்லோட் வந்து பார்த்திங்கன்னா 50 Mbps வந்து அப்லோட் இதில் கிடைக்குது. நிஜமாக வந்து சூப்பராக இருக்குது. 5G ஆஸ்பெக்டில் நல்லா ஸ்பீட் இந்த ஃபோனில் கிடைக்குது. ஸோ ஓவராலாக என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னா, இத்தனை நாளாக நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இந்த ஃபோன் நிஜமாக வந்து வர்த்து அப்படின்னே சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் நான் வாங்கின பேஸ் வேரியண்ட்டே வந்து ஆக்சுவலாக நான் வர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா கேமரா ஆஸ்பெக்டில் நல்லா இருக்குது, டிஸ்பிளே ஆஸ்பெக்டில் நல்லா இருக்குது, பேட்ரி சூப்பர், 5Gயோட டவுன்லோட் அண்ட் அப்லோட் பக்காவாக இருக்குது, நல்ல ஒரு ப்ராசஸர், ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் பண்ணி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எல்லாமே ஒரு சூப்பர் பவர் பேக்கான இந்த ஃபோனு. ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லேயே வந்து நல்லாவே இருக்குது. நான் இந்த ஃபோன் என்னோட அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுத்தேன். சப்போஸ் நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வாங்கி தோணும், இல்லை நீங்களே யூஸ் பண்ணணும் கூட வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு லேகும் இஷ்யூவும் வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை. ப்ராசஸர் வந்து பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு
பக்காவான ஸ்மார்ட் ஃபோன். இப்போது தீபாவளியில் வந்து நிறைய வந்து கேஷ்பேக் ஆஃபர் கார்டு ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. அரௌண்ட் 1000 to 1500 கம்மியாகும். ஸோ அரௌண்ட் ஒரு 11,000 10,500 வந்து இந்த ஃபோன் உங்களால் வாங்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓவராலாக இந்த ஃபோன் வந்து பக்காவாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. நீங்களும் வாங்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.